நாம் இடைவெளிக்கு முன்பாக சிறு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு பானகத்தை மக்காச்சோளம் என்கிற தானியத்தை கொண்டு தயாரித்தோம். இப்பொழுது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி நோய்க்கான அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். நரம்பு தளர்ச்சி நோய் வந்தால் ஒருவர்களுக்கு கை கால்களில் நடுக்கம் ஏற்படும். அந்த நடுக்கம் வராமல் பார்த்து கொள்வதற்கும் மேலும் நரம்பு தளர்ச்சி நோயே வராமல் நம்மை பாதுகாப்பதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருள் பச்சை மக்காச்சோளம். மெய்ஸ் என்றும் ஸ்வீட் கார்ன் என்றும் அழைக்கப்படுகிறது. பச்சையாக மக்காச்சோளத்தை 100 கிராம் அளவிற்கு நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக அந்த மக்காச்சோளத்திற்கு துணை மருந்து பொருளாக நாம் பல்வேறு பொருட்களை எடுத்து வைத்துள்ளோம். அதில் இரண்டாவதாக இஞ்சி, மேல் தோல் நீக்கப்பட்ட இஞ்சி, ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. ஜீரண சக்தியை உண்டு செய்வதோடு நரம்பு தளர்ச்சி நோய் வராமல் பாதுகாக்கும். இரத்தத்தில் உள்ள பல்வேறு வகையான புரதங்களை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் இஞ்சிற்கு இருப்பதால் இதையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கிருமி நாசினி என்று அழைக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு இடம் கொடுக்காமல் விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை பூண்டு, வெள்ளை பூண்டு, கார்லிக் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய வெள்ளை பூண்டையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக குடல் பகுதி மற்றும் நரம்பு பகுதியில் பல்வேறு வகையான நோய்கள் இருந்தால் அவற்றை சரி செய்வதோடு வாய் துர்நாற்றத்தையும் போக்கக்கூடிய ஆற்றல், மூளை பகுதியில் உள்ள செல்களை புத்துணர்ச்சியோடு வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட லவங்கப்பூ, கிளவ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய லவங்கப்பூ தேவையான அளவுக்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக உப்பு, சுவைக்காகவும் உடலுக்கு நன்மை தரும் என்பதால் சிறிது உப்பையும் எடுத்து வைத்துள்ளோம்.